இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சுரக்காய் குழம்பு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சுட சுட ரைஸுக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு நறுக்கின பெரிய தக்காளி அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலாவோட சுரக்காய் நல்லா ஒட்டிடுச்சு. இப்போது 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு மூடி போட்டு விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 4 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சுரக்காய் குழம்பு ரெடி ஆச்சு. இதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் ஆட் பண்ணல. நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுட சுட சோறுக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.